சத்தமாக எனக்கு சத்தம் கேட்கலையே. கலபல கலபல கலபலன்னு வரணும் சத்தம். எல்லாரும் சேர்ந்து இப்ப சொல்லுங்க. கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, சந்ததி சந்ததியாய் தேவனுக்கு சேவை செய்வீர்களாக, பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஞானத்தால் வளர்ப்பீர்களாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் ஐஸ்வர்யத்தை பெறுவீர்களாக, செழிப்போடு இருப்பீர்களாக, தேசத்தை நன்மையாலே நிரப்புவீர்களாக, அநேகருக்கு சாட்சியாக மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் உயிர்த்தெழுந்த புண்ணியத்தினாலும் நித்திய ஜீவனை பெற்று அது பரிபூரணம் அடையும்படி முன்னேற்ற பாதையிலே குடும்பமாய் செல்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமாம், அப்படி 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 எல்லாம் கையை வைங்க, கையை வைங்க, பிள்ளைகளுக்கு வைங்க. அப்படி வைங்க, அப்படி வைங்க. சோத்திரம். அப்படி போட்டு கையை தட்டுங்கப்பா, பிள்ளைகளுக்கு கையை தட்டுங்கப்பா. ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமென். எல்லாரும் என்ன ஆசீர்வாதமாக இருக்கு. சரி, இப்போ அவங்க கேக் வெட்டி அந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்துவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதணும்பா. ஆமா, 1 2 ஊதுங்க, ஊதுங்க. 3. யார் ஊதுனதுல அணைஞ்சிச்சு? ஆசை. சரி, கட் பண்ணுங்க. கை தட்டும். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொம்மட்டிக்குங்க, ஊட்டிக்குங்க. ஏவாள் ஊட்டிருச்சு காப்புல. ஏப்பா கேக்கு தானே ஊட்டின, ஆப்பிள் கொடுக்கலையே? அதான் நல்லவன். சரி, மகிழ்ச்சி. இனிமேல் கட் பண்ணி அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுத்துங்கப்பா. பெரியவங்களுக்கு இருந்தா கொடுங்க, பெரியவங்களுக்கு இருந்தா கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம். அந்த பொறுப்பை யாராவது ஒருத்தருங்க எடுத்துங்க, அவங்கள விட்டுருங்க, ஃப்ரீ ஆக்கிடுங்க. அந்த சரி, தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆசீர்வாதத்தோட அவங்க இருக்கட்டும். ஆமென். இப்போ இங்கே வாங்கயா. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ரெண்டு பேரும் வாய்க்கு. நீ கொடுக்குறீங்களா? வாங்க வாங்க வாங்க. இந்த பாப்பா மகதி, அவங்க வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி போடு. ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இன்னைக்கு ஒரு விருந்து சாப்பிட போறீங்க. இந்த விருந்துக்கு காரணம் யாருன்னா, நம்ம வள்ளி அம்மாவோட
பேத்தி அபிகைல், அபிகாயல் சொல்லுவோம்ல, அபிகாயல், எபிகைல் அப்படின்னு